ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்குங்க, கொஞ்சம் சோம்பு போட்டுக்குங்க. நான் வந்து 10 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 8ஓ 7ஓ போட்டுக்குங்க. நான் நிறையவே போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வெங்காயம் நான் 10 15 எடுத்திருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலை கொஞ்சமாக தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அப்புறம் சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுக்குங்க. நல்லா கிண்டி விடுங்க. லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் தயிர் சேர்த்து தான் எப்போவுமே நான் வாஷ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்குங்க. கவுச்சி வாடை அடிக்காது, நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கழுவுனா. ஓகே, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குங்க, நிறையா போட வேணாம். நல்லா குக் ஆகட்டும். தண்ணி ஊற்ற வேணாம், அதிலே சிக்கன்லேயே தண்ணி விடும். தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தேவையான அளவு நானும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் குக்கில் வைக்கல, சிம் குக்கிலே தான் நான் வச்சு கிண்டி விட்டுட்ருக்கேன். ஓகே, இந்த சிக்கன்லேயே தண்ணி வந்துருச்சு, நம்ம தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. இது நல்லா சுண்டி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். இது என்னோடய ஃபேவரட் சிக்கன் சுக்கா. நான் எப்போ சிக்கன் எடுத்தாலும் இந்த சுக்கா செய்யாமல் இருக்கவே மாட்டேன். நல்லா சிக்கனும் குக் ஆகிடுச்சு, முக்கால் பதம் வந்துடுச்சு. அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே இதாகிடுச்சு பார்த்தீங்களா, எண்ணெய் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சமாக சில்லி பவுட்ரு தான். தனியாக எப்படின்னா நீங்கள் குழம்புக்கு போடுற மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம், ஆச்சி சில்லி பவுட்ரு இருக்குல்ல அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அவளுக்கு ஏற்றாப்புல 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, நல்லா பிரிஞ்சிருச்சு. பிரியட்டும். சிம் குக்கிலே நீங்கள் விடுங்க. நான் மூடி போட்டு தான் சிம் குக்கிலே விட்டேன். நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ராஸ்மல் போகட்டும். ராஸ்மல் போனதுக்கப்புறம் நான் ஒரு மசாலா போடுவேன். அது என்னென்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க, 10 சோம்பு எடுத்துக்கோங்க, 2 வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. நல்லா இடித்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை நான் வதக்கும் போது போடலை. நான் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் தான், சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே வந்து நான் கருவேப்பிலை போடுவேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இடித்து வச்சுருக்கேன் தனியாக. மிளகு, சோம்பு, வெள்ளைப்பூடு இது 3ஐயும் போட்டு இறக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இறக்கிடுங்க. சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ காய்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.